1600 സർവകലാശാലകളും 1 ലക്ഷം പ്ലസ് കോഴ്സുകളും UG, PG, ഡിപ്ലോമ, MS വരെ ലോകമെമ്പാടുമുള്ള സാധ്യതകൾ. കൗൺസിലിംഗ് മുതൽ വിസ വരെ. ഫോറക്സ്, ലോൺ, ട്രാവൽ, അക്കോമഡേഷൻ എല്ലാം ഒറ്റ ടെച്ച്. വിദേശ പഠനം ആഗ്രഹിക്കുന്നവർ ഉടൻ വിളിക്കൂ 9001 9001 56 8000 800120. என்ன கணங்க நான் கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா விட்டுடு. என்னோட மனசுல ஒரு விருப்பம் சொன்னேன் படுத்த. கடவுள் என் மனசுல தோன்சாப்பால இருந்தது, அதுதான் கூட சொன்னேன். உனக்கு இஷ்டம் இல்லாட்டா விட்டுடு. பாட்டி, நீங்க சொல்லறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இந்த விஷயம் அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. அது இல்லாம அவங்க இன்னொரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. ஆனா கேசுவோட விஷயம். എന്താ കനകം, എന്താ കേശുവിന്റെ കാര്യം പറഞ്ഞത്? ஒன்னும் இல்லம்மா, பாட்டி சும்மா பாட்டியோட ஆசையெல்லாம் சொன்னாங்க, அவ்வளோதாம்மா. சும்மா சொன்னொன்னும் இல்ல பவானி. பவானிக்கு பிடிக்காட்டா வேண்டாம், அவ்வளவுதான். എന്തോന്ന് ഭവാനിക്ക് പിടിക്കത്തില്ലെങ്കിൽ வேண்டாന്ന്? அம்மா, பாட்டி சொன்னாங்க பாட்டியோட பிள்ளைங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்கல்ல, அதனால பாட்டி தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுல அவங்கள குத்த சொல்லிட்டு யாதொரு காரியம் இல்ல. காலமெல்லாம் ഒരുപാട് மாறியாச்சு பாத்தியா? ആ, കാലം മാറി വരുമല്ലയോ. அம்மா, பாட்டியோட பந்தம்னு சொல்லி வருது நம்ம முத்துக்குமரன் அண்ணாவும் அவரோட தம்பி ஞான சுப்பிரமணியும் தான். பாவம், அம்மா இல்லாத குழந்தை பார்த்தே லக்ஷ்மி. அவக்கு அவ அப்பாவை காட்ட ரொம்ப பிடிக்கிறது இந்த முத்துக்குமரத்தை. அம்மா, பாட்டி முத்துக்குமரன் அண்ணாக்கும் தம்பிக்கும் எல்லா சொத்துமே எழுதி வைக்க பார்த்தாங்கம்மா. ஆனா அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே வேண்டான்னு. அவனை போச்சல, அவன் சன்னியாசியாலுமா நடக்கிறான். அப்ப அதனால அவனுக்கு ஒண்ணும் வேண்டாம். என்ன பண்றது? லட்சுமியோட அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பாட்டியோட சொத்தெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க. எதனால அவர் அப்படி சொன்னாங்கன்னா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாட்டி தூரத்து சொந்தம் தானே, இங்க பாட்டியோட சொத்தெல்லாம் கிடைக்கிறதுக்காக வந்தாங்கன்னு. அது ஒரு கெட்ட பேரு தானே அம்மா, அதனால ஒண்ணுமே வேண்டான்னு சொன்னாங்க. ആ, അടുത്ത ബന്ധുവൊന്നും അല്ലല്ലോ, അകന്ന ബന്ധുവല്ലയോ. അങ്ങനെ പലതും പറയും അവര്. പാട്ടി, ഞാൻ ഒരു ഐഡിയ ചൊല്ലട്ടുമാ? എന്നാ ചൊല്ല്. പാട്ടിയുടെ ഈ വീടും സ്വത്തും ഒക്കെ പാട്ടീനെ നോക്കുന്ന ആൾക്ക് എഴുതി കൊടുക്കുന്നു പറഞ്ഞു നോക്കിക്കേ. അങ്ങ് ദൂരെ ഗ്രഹത്തേക്ക് കിടക്കുന്ന ബന്ധുക്കാരും സ്വന്തക്കാരും ഒക്കെ ഓടി ഇങ്ങ് എത്തും. நான் என்ன செய்ய தெரியுமா? என்னோட சொத்து சுதந்திரம் எல்லாமே லக்ஷ்மிக்கும், லக்ஷ்மி கல்யாணம் கேட்கிற பையனுக்கு மட்டும்தான் எழுதி கொடுப்பேன். நான் இன்னைக்கோ நாளைக்கோ சொல்லி இருக்கேன். எனக்கு எத்தனை காலம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அம்மா, பாட்டிக்கு லக்ஷ்மி ஒரு சொந்த புள்ள மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. அதனால ஒரு நம்பிக்கையான பையனை அவளை கட்டி வைக்கணும் தான் அவங்களோட பெரிய ஆசை. ലക്ഷ്മി സത്യം പറഞ്ഞൊരു പാവം കൊച്ചാണ്. പക്ഷെ വിശ്വസിക്കാൻ പറ്റുന്ന ഒരാളെ കണ്ടുപിടിക്കണം, അതാണ് ടാസ്ക്. அம்மா, பாட்டி ஒரு ஆசை சொன்னாங்க. என்னன்னா, நம்ம கேசு இருக்காங்கல்ல, கேசுவ லக்ஷ்மிய திருமணம் செய்ய வச்சாலோன்னு. பவானி, என்னோட ஆசை ஒன்னே படுத்தேன் தெரியுமா? நமக்கு பிடிச்சதுதான் போதும். கேஷு இப்ப சின்ன பையன் தானே, அவன் பெருசாயிட்டு ரெண்டரை கொண்டு திருமணம் பண்ணிக்க வைக்கலாம். தெரியுமா? വരട്ടെ, നമുക്ക് ആലോചിക്കാം. ஆமா. ഹലോ സിതു, കേക്കുന്നുണ്ടാ? ഹലോ, ആ പറ. അതിന് വിളിക്കാനായിട്ട് ഇവിടെ റേഞ്ച് വേണ്ട സിദ്ധു, അകത്തൊന്നും റേഞ്ച് ഇല്ല.